இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறன்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க பணிபுரிய விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். தித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி இதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவினால் 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் 44,574 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலுஷான், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.